Saran's Hospitals. நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு our famous dance choreographer and actress Mrs. ரேகா ஏஞ்சலினா மேம் வந்திருக்காங்க. எனக்கு ருமட்டிஸ் ஆர்த்தரைட்டிஸ்க்காக நான் வந்திருந்தேன். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் 7 days இதில் ரொம்ப நல்லா இருந்தது. அமேசிங். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை இந்த தெரப்பி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னா உணவே மருந்துன்றது சார் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குது. இங்கே இருக்கிற பீப்புள் எல்லோரும் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வியாதிகள் இருந்தாலும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற விதங்களே அந்த வியாதி சரியாயிடும். இதில் பாருங்கள் களி மாவு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஹனி பாருங்கள், பியூர் ஹனி. இந்த காலத்தில் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஆளுங்களே கிடையாது. நம்மளுக்கு கூப்பிட்டு நல்ல சத்துள்ள சாப்பாடு போடுறது யாருங்க? சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் தான். வணக்கம் மேம். வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் மேம். உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி மேம். நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி மேம். நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி நான் நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது மேம்? நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 6 பிரான்ச்சஸ் இருக்குங்க மேம். கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு இங்கே எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் லொக்கேட் ஆகிருக்குங்க மேம். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்ம இன்பேஷண்ட் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இங்கே அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் வரதுலேருந்து நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்லேருந்து எல்லாமே இங்கே ரொம்பவுமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குங்க மேம். அதே மாதிரி இது முழுக்க சாருடைய ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கோங்க மேம். அதாவது அவரே இறங்கி சமையல் பேஷண்ட்டுக்கு இப்படியெல்லாம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்லாட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பார்த்து பண்ணி கொடுக்குறோங்க மேம். ஆமாங்க, இவங்க சொன்னது கரெக்ட் தான். நான் நிறைய உங்கள் சாரோட யூடியூப் சேனல்ஸில் நான் நிறைய சமையல் குறிப்புகள் பார்த்துருக்கேன். அவர் பண்ணும்போது சாப்பிட்லான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்ன்றது நான் ருசித்து லாங்லேருந்து பார்த்துருக்கேன். இப்போ அதை சாப்பிட போகிறேன்னும் போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், அப்புறமா என்னோடய ஃபீட்பேக்கை சொல்கிறேன். ஓகேங்க மேம், கண்டிப்பாங்க மேம். உங்களுடைய ஃபுட்டு ரெடியாக இருக்குங்க மேம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மண்பானையில் கொடுத்துருக்காங்கங்க. இது ரொம்ப நல்லது ஆக்சுவலி. இப்போ எல்லாம் பழைய ட்ரெண்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னா உணவே மருந்துன்றது சார் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துடணும். கண்டிப்பாக என்ன டேஸ்ட் பண்ணலாம். யம்மி. எப்படி இருக்குங்க? மட்டன் செம்மையாக இருக்குது. அந்த வீட்டு ஃபுட்டு தான். நம்ம அம்மாவோட கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இந்த கிராமமே, குட்டி கிராமமே இங்கே வந்த மாதிரி இருக்குது. மோர் குடிக்கலாம் அந்த வெயில். கண்டிப்பாங்க மேம். அது எப்படி சீசன்லேயும் எல்லாமே கொடுப்பீங்களா? எப்போவுமே நம்ம பேஷண்ட் இங்கே வந்திருக்காங்கன்னா மார்னிங்கும் சரி, அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஃபுட்லேருந்து மார்னிங் வெயில் டைம்னா கம்மங்கூழ் கொடுப்போம். ஸோ மதியம் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு உணவு கொடுத்து தான் வெளியே அனுப்புவோம். நம்ம எப்போவுமே அதை நம்ம கண்டிப்பாக நம்ம சார் மிஸ் பண்ணுறதே கிடையாது. எங்கேருந்தெல்லாம் வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சாரை பார்க்குறதுக்காக ரொம்ப லாங்கிலேருந்தெல்லாம் வருவாங்க. ஸோ பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி, லாங்கிலேருந்து வந்தாலும் சரி, வந்தவங்க சாப்பிட்டுட்டு தான் வெளியே போகணும். அந்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக சார் கவனித்து தான் வெளியே அனுப்புவோம். பாருங்கள், கூல்ட்ரிங்க்ஸ்க்கு பதில் இது மாதிரி மோர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இருங்க மோர் குடிச்சிட்டு சொல்கிறேன். ரொம்ப உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. மட்டன் ரொம்ப எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நான் சார்கிட்ட அதை நான் சொல்லுவேன். உணவே மருந்துன்றது இதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் அவரை நேராக பார்த்தது ஏதோ ஒருத்தங்க நிறைய பேர் மைக் பிடிச்சோமா ஒன்று சொன்னோமான்றது இல்லாமல் எங்கள் கண்ணுக்கு நேராக நான் இதை பார்த்தேன். இங்கே இருக்கிற பீப்புள் எல்லோரும் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வியாதிகள் இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிற விதங்கள், அவங்க நம்மளை அரவணைக்கிற விதங்கள், நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற விதங்களே அந்த வியாதி சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் தெரப்பி ரூமுக்கு போகணும். எனக்கு டைம் இல்லை. ஓகேங்க. வணக்கம். நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு our famous dance choreographer and actress Mrs. ரேகா ஏஞ்சலினா மேம் வந்திருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் மேம். ஹாய். ஸோ
ஸோ நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க ஒரு கண்டிஷனுக்காக. ஸோ 7 days நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க நம்மக்கிட்ட. பஞ்சகர்மா தெரப்பீஸ்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? முதல்ல சொல்லணுன்னா எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ருமட்டிஸ் ஆர்த்தரைட்டிஸ்க்காக நான் வந்திருந்தேன். அப்போது இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வந்து இந்த 7 days இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அமேசிங். மெயினாக சொல்ல போனால் நம்ம டாக்டர் வந்து சரண் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அப்போது உணவே மருந்துன்ற ஒரு கான்செப்ட் பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு இருக்கிற இஷ்யூஸை வந்து நான் சொல்லியிருந்தேன். சொன்னப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் எங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் வாங்கலை, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய பேருக்கு இது க்யூர் ஆகிருக்குன்னு. சரி, கேரளாவுக்கு எங்கெங்கேயோ போகணுமே, ரொம்ப லாங்காக இருக்குது, நம்ம சென்னையிலேருந்து ட்ராவலும் பண்ண முடியாது அப்படின்னு ஷூட்டிங் ஸ்கெட்யூலில் நினச்சப்போ ஒரு 7 days தான் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டப்போ நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே எவ்வளோ பாடி பெயினில் எவ்வளோ ருமட்டிஸ் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளமில் வந்தேனோ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நான் சரியாயிட்டேன், நீங்களும் சரியாகுங்க. இதை நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் கஷ்டத்தில் அந்த பெயினில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது இருக்கவங்க யாரோ ஒருத்தர் முன்னுக்கு வந்து சொன்னால் தான் நிறைய பேருக்கு இது தெரியும். இதில் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை இந்த தெரப்பி வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மெயினாக டாக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். மேம், நீங்கள் ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர். ஸோ உங்களோட முட்டி வலிக்காக நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜானவஸ்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம். இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? இம்ப்ரூவ்மெண்ட் எந்த மாதிரி உங்களுக்கு போச்சு மேம்? நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். ஆஸ் அ டான்சர்ஸ்ன்னும் போது எல்லாம் நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரி, எல்லாம் டான்ஸ் டான்சர்ஸ்ன்னும் போதே போன்ஸ் வந்து தேஞ்சிரும். டான்சர்ஸ் மாத்திரம் கிடையாதுங்க, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட நின்று குக் பண்ணி நடந்து ரொம்ப நேரம் நின்னா கூட அந்த முட்டிகள் தேயிற வாய்ப்புகள் என்ற ஏஜோட இது இருக்குது இல்லையா, ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த முட்டி தேர்தலில் கூட இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த காலில் போட்டு அந்த பண்ண உடனே அதில் ஒரு ரிலீஃப் நல்லா கிடைக்குது. அதை ரொம்ப நல்லபடியாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் இந்த கண்டிஷன்ஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது என்னது? இது வந்து ஹெல்த் மிக்ஸு. இது எப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து 12 இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஓகே. இதில் வந்து எப்படின்னா நாங்கள் 16 இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஸ்பெஷல். இது எங்களோட ஓன் ப்ராடக்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, அங்கே அவர் சாப்பாடு கொடுக்கறது இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் சத்துள்ள ஆகாரமாக போகணுன்னு சரண்ஸ் சத்து மாவு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு ப்ராடக்டை நான் பார்த்ததே இல்லைங்க. வீட்டில் லேடிஸ் களி கிண்டுவாங்க. சில பேர் களி பண்ணுறதே கிடையாது. இப்போல்லாம் அந்த களி பண்ணுறதே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு, அதுவும் எக்ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு, குட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும். இதை பாருங்கள், களி மாவு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், ஹனி பாருங்கள், பியூர் ஹனி, பஃபல்லாவோட நெய், அப்புறம் பசுமாட்டு நெய், எல்லாமே வெரைட்டிஸ் உங்களுக்கு இங்கே வந்தால் எல்லாமே கிடைக்குங்க. ஓகே, இதில் நான் எல்லாமே இப்போ வாங்கிட்டேன். என் வீட்டுக்கு தேவையானது எனக்கும் என் பையனுக்கும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாமே வாங்கிட்டேன். ஓகேங்களா? அங்கே எப்படி ஃபுட்டு பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்குறாரோ, இந்த காலத்தில் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஆளுங்களே கிடையாது. நம்மளை கூப்பிட்டு நல்ல சத்துள்ள சாப்பாடு போடுறது யாருங்க? சரண் சார் தான். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் மெயினாக கோயம்புத்தூரில். அதே மாதிரி வெளியில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், குட்டி பாக்ஸ் கிடையாதுங்க, பெரிய பாக்ஸு. அதில் வந்து எப்பயுமே ஃபுட்டு இருக்கும், நிறைஞ்ச அக்ஷய பாத்திரம் மாதிரி ஃபுட்டு எப்பயுமே இருக்கும். அது போகிற வழிபோக்கர்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அவங்க தானாகவே அவங்களே எடுத்து ஃபுட்டு ஃப்ரீயாக இங்கே கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், மருந்து இல்லாமல் குணமாயிட்டு போகிறது இல்லாமல் உணவே மருந்து மாதிரி சரண் சார் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு மினி வேர்ல்டில் பெரிய வேர்ல்டு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே இங்கே வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களோட கான்செப்ட். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். உங்களோட ஆரோக்கியம் தான் நம்ம சரண்ஸ் மருத்துவமனையோட ஒரே நோக்கம். சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆயுஷ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மெடிசன்ஸ், தென் நேச்சுரோபதி தெரப்பி, அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, ரைக்கி, இந்த மாதிரி நோய்களுக்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. உள்ளுக்கு எந்த அளவுக்கு மருந்துகள் கொடுக்குறோமோ வெளிப்புற சிகிச்சைகளுக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அபியங்கம்னு சொல்லப்படுற ஆயில் தெரப்பியில் இருந்து உங்களுக்கு ஷிரோதாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆயுர்வேதால, சித்தால, வர்மால
பலன்னு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய தெரப்பீஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வர்றப்போ ஒரு நல்ல ஒரு ஹோம்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. இலவசத்துக்கு மறுபெயரே நம்ம சரண்ஸ் மருத்துவமனை தாங்க. எவ்ரி மந்த் வந்துட்டு ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, வாத நோய்கள் உள்ளவங்களுக்கு, வீசிங், ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு குறிப்பிட்ட நாட்களில் இலவச மருத்துவ முகாம் நடக்கும். அவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம இலவசமாகவே ப்ரொவைட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். எல்லா நோய்களும் பார்த்தீங்கன்னா இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுல சரியாகிறது இல்லை. சில நோயாளிகளுக்கு மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். அதற்கு நம்மளோடதுல இன்பேஷண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கு. அண்டு தங்குற இடமா இருக்கட்டும் சரி, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ப்ரொலாங்காக இருக்கக்கூடிய க்ரானிக் டிசீஸ் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களை அழகாக நாங்கள் டேக் கேர் பண்ணி உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நம்மளோட சரண்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் சரண். திரு சரண் அவர்கள் சாரனுடைய அணுகுமுறையும் சரி, nice person, simplicity and humanity. சார் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஸ்மைலிங்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பெயினாலே ரொம்ப அக்ரவேட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கேஸ் இதுலலாம் வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். திரு சரண் அவர்கள் பல சேவைகளை செஞ்சுட்டு இருக்காருங்க. மதிய நேரத்தில் உணவு வழங்குறோம். மதிய உணவு திட்டம் நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் குழந்தைங்களுக்கு பால் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க கூட வர அட்டண்டர்ஸ்க்கும் இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்கோங்க. எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட நல்ல குணங்களால தான் சார் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. சரண்ஸ் மருத்துவமனையினுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தன்னலமற்ற பொதுநலம். உங்கள் பணம் எங்கள் நோக்கம் அல்ல. சர்வீஸ் தான், மணி மோட்டிவேஷன் கிடையாது. பணத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக நினச்சி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். உங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட மோட்டிவ். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமே. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.